காலைல எழுந்தோனே மூஞ்சில ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மொளச்சிருந்தது. அத பார்த்தோனே ரொம்ப கடுப்பாயிட்டேன். அந்த கடுப்போடயே இன்னைக்கான மேத்ஸ் பிராக்டிஸ் கொஸ்டின்லாம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னா பார்த்துக்கோங்க. என்னதான் நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது எல்லா சம்ஸும் ஈஸியா சால்வ் பண்ணியிருந்தாலுமே, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ரியல் டஃப்னஸே தெரியுது. ஏன்னா, இதுல தான் நமக்கு அதிக டைம் கன்சியூம் ஆகுது. இந்த டைம் கன்சியூம நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்றோமோ, அது நமக்கு எக்ஸாம் நேரத்துல கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த பிஏக்யூ கொஸ்டின்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் மதிய உணவுக்கு காலிஃபோர்னியா பர்ரிட்டோல இருந்து ஒரு வெஜ் பன்னீர் பவுல் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அத நல்லா அடிச்சு உள்ள தள்ளினதுக்கப்புறம் ப்ரீ ஒர்க் அவுட்க்கு ஒரு கருங்காப்பிய குடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் இன்னைக்கு ஒரு அருமையான தோள்பட்டை நாள். வார்ம் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா, நம்ம மணியும், ராமாவும் வந்து ஒரு அட்டெண்டன்ஸ போட்டு நம்ம டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வணக்கத்த போட்டுட்டு நம்மளோட வார்ம் அப்கள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, வேலையா ஷோல்டர் பிரஸ்லேருந்து நம்மளோட ஒர்க் அவுட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னதான் ஷோல்டர் பிரஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே, என்னால ரெகுலரா போடுற வெயிட்ல கூட என்னால ப்ராப்பர் ரெப்லாம் வந்து போட முடியல. 17.5ல ஒரு 4 ரெப் தான் போட முடிஞ்சதுங்க. அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஃப்ரண்ட் டெல்ட்க்கான ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், லேட்டரல் லெட்க்கு லேட்டரல் ரைஸஸும், அப்ரைட் ரோவும் ஃபோக்கஸ் பண்ணி இன்னைக்கான ஒர்க் அவுட்ட பண்ணிட்டேன். ரியல் டெல்ட்க்கு ஃபேஸ் புல்ஸும், அப்புறம் இந்த ஒர்க் அவுட்டும் பண்ணி இன்னைக்கான ரியல் டெல்ட்க்கான ஒர்க் அவுட்டையும் முடிச்சாச்சு. கடைசியா ஸ்ட்ரெக்ஸா போட்டு ட்ராப்ஸையும் எங்கேஜ் பண்ணதுக்கப்புறம், புரோட்டீன் ஷேக்க குடிச்சிட்டு, மேல் சாய நடை நடந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இரவு உணவுக்கு 2 சப்பாத்தி, அப்புறம் கொஞ்சோண்டு சென்னாவ சாப்பிட்டு இன்னைக்கான இரவு உணவ முடிச்சுக்கிட்டேன். மீண்டும் நாளை ஒரு புதிய நாள்ல, புதிய வீடியோல உங்கள சந்திக்கிறேன் கைஸ். பாய்.